எதை மாற்றலாம்? குப்பையையா? இல்லை, நம் மனப்பான்மையையா? இந்த வீடியோவை கடந்து செல்லலாம், ஆனால் இந்த பிரச்சனையை கடந்து செல்ல முடியாது. ஏனென்றால் இது நம் அனைவருடைய பொறுப்பு. வணக்கம். இன்று நான் யாரையும் குறை சொல்ல வரவில்லை. உங்களையும் இல்லை, என்னையும் இல்லை. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை யோசிக்க வந்திருக்கிறோம். ஒரு கேள்வி: நம்ம வீட்டிற்குள்ள குப்பையை வீசுவோமா? இல்லை. ஏன் என்றால் அது நம்ம வீடு. அப்படி என்றால் நாம் தினமும் நடக்கும் தெரு, நம் ஊர், நம் நாடு, அது யாருடையது? அதுவும் நம்முடையதுதானே. இந்த வீடியோவை தொடங்குவதற்கு முன் ஒரு நன்றி. தினமும் நாம் அலட்சியமாக வீசும் குப்பைகளை அமைதியாக சுத்தம் செய்து கொண்டிருக்கும் நம் துப்புரவு பணியாளர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நாம் அனைவரும் ஒரு முறையாவது இது மட்டும்தானே என்று நினைத்திருக்கிறோம். பேருந்து டிக்கெட், ஒரு சிறிய ரசீது, மிட்டாய் கவர், பழத்தோல், டிஷ்யூ, தேவையில்லாத ஒரு காகிதம், ஒரு நிமிஷம்தான் என்று கீழே போட்டிருக்கிறோம். காரில் போகும்போது, சிக்னலில் நின்றிருக்கும் போது கையில் இருந்த தேவையில்லாத காகிதத்தை ஜன்னல் வழியாக வெளியே போட்டிருக்கிறோம். பைக்கில் செல்லும் போது டீ குடித்த கப்பை அல்லது ஒரு சிறிய கவரை சாலையோரத்தில் விட்டிருக்கிறோம். நாமே செய்திருக்கிறோம். நான் கூட சில நேரங்களில் செய்திருக்கிறேன். ஆனால் அந்த ஒரு குப்பை அங்கேயே இருப்பதில்லை. அதன் பக்கத்தில் இன்னொரு குப்பை, பிறகு இன்னொன்று, பிறகு ஒரு நாள் அதே இடத்தை பார்த்து இங்கெல்லாம் ஒரே குப்பையாக இருக்கே என்று நாமே சொல்கிறோம். நம் குழந்தைகளிடம் குப்பை போடக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் ஒரு நாள் நாமே ஒரு கவரை தரையில் போட்டால் அவர்கள் என்ன கற்றுக்கொள்வார்கள்? நாம் சொன்னதை அல்லது நம்ம செய்ததை? குழந்தைகள் நம்ம பேசுறதை கேட்டு வளர்வதில்லை, நம்ம வாழ்வதை பார்த்துத்தான் வளர்கிறார்கள். நம்ம ஒரு குப்பையை குப்பை தொட்டியில போடும்போது அவங்கள் ஒரு பழக்கத்தை பார்க்கிறார்கள். நம்ம கீழே போடும்போது அவங்களும் அதையே சாதாரணம் என்று நினைக்கிறார்கள். நம்ம மாற்றும் பழக்கம் அவர்களின் எதிர்காலமாக மாறுகிறது. நாம் கடற்கரைக்கு செல்கிறோம், மலைப்பகுதிக்கு செல்கிறோம், பூங்காவிற்கு செல்கிறோம், கோவிலுக்கு செல்கிறோம், காய்கறி சந்தைக்கு செல்கிறோம், ரயில் நிலையம், பேருந்து நிலையம், எங்கெல்லாம் செல்கிறோமோ அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அதை சுத்தமாக வைத்திருக்க நாம் என்ன செய்கிறோம்? சில நேரங்களில் நாம் கொண்டு சென்றதை திரும்ப கொண்டு வர மறந்து விடுகிறோம். பிறகு மூக்கை மூடிக்கொண்டு நடக்கிறோம். ஒரு கேள்வி: மூக்கை மூடிக்கொண்டு நடப்பது எளிதா அல்லது குப்பையை சரியான இடத்துல போடுவது எளிதா? இந்த ஊர்ல, இந்த நாட்டில வாழ்வது நாம தான். நாமே கவனிக்கவில்லை என்றால் வேற யார் கவனிப்பார்கள்? இன்று முதல் ஒரு விஷயம் மட்டும் செய்வோமா? ஒரு குப்பையை கீழே போட கை நீளும் போது ஒரு நொடி நம் மனசாட்சி கேட்கட்டும், இது சரியா? அந்த ஒரு கேள்வி ஒரு குற்ற உணர்வை உருவாக்கட்டும். அந்த குற்ற உணர்வு நம்மை தடுக்கட்டும். ஏனென்றால் சில நேரங்களில குற்ற உணர்வு தவறை உணர வைக்கிறது. தவறை உணர்ந்த மனிதன்தான் மாற்றத்தை ஆரம்பிக்கிறான். சரி, குப்பை தொட்டி இல்லை என்றால் அதை காரணமாக்க வேண்டாம். அதை ஒரு கேள்வியாக மாற்றுவோம். நகராட்சியிடம் கேட்போம், ஊராட்சியிடம் தெரிவிப்போம், நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு குப்பை தொட்டிக்காக முயற்சி செய்வோம். ஒரு தெருவை நாம் சுத்தமாக வைத்தால் அடுத்த தெருவும் மாறும், ஒரு ஊர் மாறும், ஒரு நாடு மாறும். ஆனால் இது ஒரு நாள் சவால் அல்ல, இன்றைக்கு மட்டும் செய்யும் வேலை அல்ல. இது நம் வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு முறையும் ஒரு குப்பையை சரியான இடத்துல போடுவது ஒரு பழக்கமாக வேண்டும். ஏனென்றால் சுத்தமான நாடு ஒரே நாளில் உருவாகாது, சுத்தமான பழக்கங்களால் உருவாகும். இன்றைக்கு இந்த வீடியோவை முடிப்பதற்கு முன் ஒரே ஒரு கேள்வி: எதை மாற்றலாம்? குப்பையையா? இல்லை, ஒரே ஒரு குப்பைதானே என்று நினைக்கும் நம் மனப்பான்மையையா? இது நம் நாடு. நாம் மாற்றவில்லை என்றால் வேறு யார் மாற்றுவார்கள்? மாற்றம் நம்மிலிருந்தே தொடங்கட்டும். யோசித்துப்பார்.